அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வணக்கம். இன்று நாம் பயணிக்கவிருக்கும் இடம் வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க. இது தமிழர்களின் கலை பொக்கிஷம், பக்தி சங்கமம் மற்றும் தூங்கா நகரத்தின் அடையாளம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்து நிற்கும் கோபுரங்கள், கண்களை கவரும் ஆயிரங்கால் மண்டபம், மனதை உருக்கும் பொற்றாமரை குளம் என ஒவ்வொரு கல்லிலும் ஒரு காவியம் சொல்லும் இந்த புண்ணிய பூமியின் அழகை இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணப்போகிறோம். மீனாட்சி அம்மனின் அருளையும் சொக்கநாதரின் ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து கொள்ள இந்த ஆன்மீக பயணத்தில் என்னோடு இணையுங்கள். வாருங்கள், மதுரைக்கு செல்வோம். உலகிலேயே மிக பழமையான நாகரீகம் கொண்ட நகரம் நம் மதுரை. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று நாம் சொல்வதற்கு முன்பே சிவபெருமானே நேரில் வந்து விளையாடிய தலம் இது. இங்கே இறைவன் சோமசுந்தரராக இருந்தாலும் ஆட்சி என்னவோ மீனாட்சி அம்மனுடையதுதான். மதுரையில் நடப்பது பெண் அரசாட்சி. அதன் பின்பணியில் இருக்கும் இரகசியங்களை விரிவாக பார்ப்போம். பாண்டிய மன்னன் மலையத்வஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் நடந்தது. யாக குண்டத்திலிருந்து 3 வயது சிறுமியாக அன்னை மீனாட்சி வெளிப்படுகிறாள். அவளுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. மன்னர் அதிர்ச்சியுற்ற போது அசிரீரி ஒலிக்கிறது. மன்னனே, கவலைப்படாதே, இவள் தன் கணவனை காணும் பொழுது 3வது மார்பு தானாக மறையும் என்கிறது. அவளுக்கு தாடகை பிராட்டி என்று பெயரிட்டு ஒரு ஆண் வாரிசை போலவே வீர விளையாட்டுக்கள் அனைத்தையும் பயிற்றுவிக்கிறார் மன்னன். அன்னை மீனாட்சி முடிசூடியதும் தன் வீரத்தை உலகிற்கு நிரூபிக்க திக்விஜயம் கிளம்புகிறாள். இந்திரன், வருணன் என அனைத்து தேவர்களையும் போரில் வென்று இறுதியாக கைலாயத்திற்கே செல்கிறாள். அங்கே சிவபெருமான் பூதகணங்களை வீழ்த்துகிறாள். அப்பொழுது சிவபெருமான் நேரில் வர அவரை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சியின் 3வது மார்பு மறைந்து வீரமங்கையாக இருந்தவள் நாணமுற்ற பெண்ணாக மாறுகிறாள். அங்கேதான் அவளது காதல் மலர்கிறது. உலகமே வியந்த விழா. சிவன் மதுரையம்பதிக்கு வந்து மீனாட்சியை மணமுடிக்க சம்மதிக்கிறார். அதுதான் நாம் கொண்டாடும் மீனாட்சி திருக்கல்யாணம். தேவர்கள், முனிவர்கள் என 30 தேவர்களும் மதுரைக்கு திரண்டு வருகிறார்கள். தன் தங்கை மீனாட்சியை சிவபெருமானுக்கு விஷ்ணு பகவான் தாரை வார்த்து கொடுக்கிறார். இதனாலேயே சைவமும் வைணவமும் மதுரையில் சங்கமிக்கிறது. இன்றும் மீனாட்சி தான் மதுரையில் முதல் மரியாதை, முதல் பூஜை எல்லாம். மதுரைன்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது மீனாட்சி அம்மனோட வீரம்தான். ஆனால் அதே மதுரையில் தான் அந்த பரம்பொருளே ஒரு சாதாரண மனுஷனாக வந்து மண் சுமந்த கதையும் நடந்தது. ஒரு முறை வைகை ஆற்றுல பெரிய வெள்ளம் வருது. கரையை அடைக்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு பாண்டிய மன்னர் உத்தரவு போடுறார். அப்போது வந்தின்னு ஒரு வயசான மூதாட்டி இருந்தாங்க. அவங்க பிட்டு விற்று தான் பிழைப்பு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு உதவ யாரும் இல்லையேன்னு வருத்தப்படும் போது ஒரு இளைஞர் ஓடி வந்து, பாட்டி, நான் உனக்காக மண் சுமக்கிறேன், ஆனால் எனக்கு கூலியாக நீ அந்த பிட்டையை கொடுக்கணும் என்று சொல்கிறார். அந்த இளைஞன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சொக்கநாதர் தான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிட்டை சாப்பிட்டு விட்டு வேலை செய்யாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்த மன்னன் கோபமாகி அவர் முதுகில் ஒரு அடி அடிக்கிறார். அந்த அடி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அந்த மன்னன் முதுகிலையும் விழுந்ததா ஒரு ஐதீகம். ஒரு பக்தைக்காக அந்த ஈசனே இறங்கி வந்து வேலை செஞ்ச இந்த தகவல் மதுரை மண்ணுக்கு எவ்வளவு பெருமை சேர்க்குது பார்த்தீங்களா? அடுத்ததாக ஒரு ஆச்சரியமான விஷயம் நண்பர்களே. நீங்கள் மதுரை கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பொற்றாமரை குளத்தை பார்க்கலாம். அதில் ஒரு விசித்திரம் என்னென்னா, இந்த குளத்தில் மீன்களே இருக்காது. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் இருந்த இந்த குளத்தில் இருக்கிற மீன்கள் எல்லாம் அங்கே தவம் செய்கிற முனிவர்களோட காலில் பட்டு அவங்க தவம் களைஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தில் வந்து குளித்து தவம் செஞ்ச ஒரு முனிவர் இந்த குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு முக்தி கொடுத்து விட்டாராம். இதனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த குளத்தில் மீன்கள் வளர்றது இல்லை. சாதாரணமாக ஒரு குளத்தில் மீன் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தா இது மிகப்பெரிய அதிசயம்.
இந்த தகவலை நீங்கள் நேரில் போய் கோயில் குருக்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க இதை உறுதிப்படுத்துவாங்க. அடுத்ததாக கட்டிடக்கலை ரீதியாக இந்த கோயிலில் ஒரு உலக அதிசயங்க ஆயிரங்கால் மண்டபம். இதில் இருக்க ஒவ்வொரு தூணும் ஒரு கலை படைப்பு. இசை தூண்களை தட்டினால் சப்தஸ்வரங்கள் ஒலிக்கும். மதுரையின் 14 கோபுரங்களும் நம் முன்னோர்களின் வானியல் மற்றும் கட்டிடக்கலை அறிவுக்கு சான்று. இன்றும் மீனாட்சி அம்மன் கையில் வைத்திருக்கும் பச்சை கிளி மதுரையில் செழிப்பை குறிக்கிறது. வரும் செவ்வாய்க்கிழமை அன்று மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணத்தன்று அன்னை மீனாட்சியை தரிசித்து நம்ம வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் பேசுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.